அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அந்நாட்டின் அதிபர் டிரம்புக்கு சொந்தமான மார்க் எலாகோ எஸ்டேட் ஒன்று அமைந்துள்ளது. இந்த எஸ்டேட்டில் உள்ள இல்லத்துக்குள் இன்று மர்மமான நபர் ஒருவர் துப்பாக்கி மற்றும் எரிபொருள் அடங்கிய கேன் ஒன்றுடன் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் துப்பாக்கியுடன் நுழைந்த நபரை சுட்டுக் கொன்றதாக அமெரிக்க உளவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அந்தோனியோ குக்லியெம்லே குறிப்பிட்டுள்ளார். கொல்லப்பட்ட நபருக்கு சுமார் 20 முதல் 25 வயது வரை இருக்கலாம் என்றும் அவரை பற்றிய விவரங்கள் உறுதி செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் தனது ஓய்வு கால பகுதியில் அந்த வீட்டில் வந்து தங்குவார் என்றும், ஆனால் குறித்த அந்த நேரத்தில் ட்ரம்பும் அவரது மனைவியும் குறித்த வீட்டில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. குறித்த நபரை காணவில்லை என்று அவருடைய வீட்டார் போலீசாரிடம் முறைப்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த நபரே ட்ரம்பின் வீட்டிற்கு கையில் துப்பாக்கியுடனும் பெட்ரோல் கேனுடனும் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னைத்தானே தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் அவ்விடத்திற்கு வந்தாரா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் நோக்கத்துடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்தாரா என்பது பற்றிய விசாரணைகளையும் குறித்த நபரின் பின்னணி தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.